ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான இனிப்பு சீடையும் அது கூடவே உப்பு சீடையும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு மாவு அரைக்க போகிறது கிடையாது. கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற போது சீடை கொஞ்சம் கூட வெடிச்சு போகாமல் அதே மாதிரி பிரிஞ்சு போகாமலும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோ படி நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீடை நம்ம பண்டிகை நாட்கள் மட்டும் கிடையாதுங்க. நிறைய செஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் கூட நல்லா மொறுன்னு ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த இனிப்பு சீடையும் அது கூடவே உப்பு சீடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சீடை பண்ணுறதுக்கு அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க பயன்படுத்துகிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவை எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதில் நீங்கள் இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கலர் மாறாமல் நல்லா வறுப்பட்டு வரும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு சீடையும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கூட வெடிக்காமலும் இருக்கும். பாருங்கள், இப்போ அரிசி மாவு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சல்லடைக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசம் வர வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுப்பட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. உளுந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவோட சேர்த்துடலாம். மீத உளுந்து மாவை அப்படியே வச்சுருங்க. இதை நம்ம இனிப்பு சீடைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ உப்பு சீடைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பெரிய கண் இருக்கிற சலாடை பயன்படுத்தாதீங்க. சின்ன கண் இருக்கிற சலாடை சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா தான் சீடை வந்து வெடிக்காமல் இருக்கும். சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ வெண்ணெய் சேர்க்குற அளவுக்கு சீடை வந்து கடுக்குன்னு இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிக வெண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்துருக்கிற 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி கையால் நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் வெண்ணெயும் மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்தாச்சு. இது மாதிரி மாவை எடுத்து கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடச்சி விடுற போது நல்லா சாஃப்டாக உடையணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ மாவோடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே முறுக்குக்கெல்லாம் பிசையும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு சீடை வந்து ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போதும் வெடிச்சு போகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் தொட்டு பார்க்குற போது இது மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். இப்போ சீடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் சீடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உப்பு சீடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும்.
அடுத்தது நம்ம இனிப்பு சீடைக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே ஒன்றும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பாதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச நல்ல ஒரு கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் ஒரு சலாடை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் அரைச்சது ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இனிப்பு சீடைக்கு அரிசி மாவை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு நல்லா சூடாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுற போது அந்த பாகுடைய சூட்லேயே அரிசி மாவு வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துடாதீங்க, பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதிருக்கிற வெள்ளைப்பாகையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபஸ்ட்டே கை வச்சு பிசைய வேண்டாம். பாகு சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மாவு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற வெள்ளைப்பாகுக்கும் மாவுக்கும் சரியாக போயிடும். பாகு வந்து மீதம் வைக்க வேண்டாம். இப்போ மீதம் இருக்கிற வெள்ளைப்பாகையும் உள்ளே சேர்த்துடலாம். அதே மாதிரி நமக்கு இனிப்புமே சரியாக இருக்கும். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மாவு வெள்ளைப்பாகோட ஒன்றா சேர்ந்து லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கு. இப்போ இதை கை வச்சு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சீடைக்கு எப்படி பிசைஞ்சோமோ அதே பதம் தான், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே ட்ரையாக உதிர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, சரியாக போயிடும். சுடுதண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இனிப்பு சீடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மாவோடைய பதம் பார்க்குற போதே தெரியும். கையில் தொட்டு பார்க்குற போது இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். அதே மாதிரி கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமலும் இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் சீடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இனிப்பு சீடைக்கும் உப்பு சீடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற உப்பு சீடையை உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரியாக வெந்திருக்காது, வத வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சீடை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை மெதுவாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், சீடை நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அதே மாதிரி எண்ணெயும் நல்லா கிளியராக இருக்குது, உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இது மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடுங்க. அப்போ தான் சீடை வந்து உள்ளேயும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா தான் காரமாறாமல் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரும்.
இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சீடையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சீடையை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இனிப்பு சீடை பொரிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இனிப்பு சீடையை உள்ளே சேர்த்துடுங்க. ஸோ இனிப்பு சீடை பொரியறதுக்கு உப்பு சீடை பொரியிற அளவுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. ஏன்னா இது வெள்ளைப்பாகுலேயே மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் போட்டதும் சீக்கிரமாக பொரிஞ்சு கலர் மாறிடும். இப்போ சீடை உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஒரு 90% அடங்கினதும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இனிப்பு சீடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. அந்த சலசலப்பும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சீடையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு சீடையும் அது கூடவே இனிப்பு சீடையும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 15-20 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.